ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் ரூ. 350 மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய சனிக்கிழமை நவம்பர் 30 அன்று நிகழக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மீனம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே அமாவாசை திதி அப்படிங்கிறது மாதம் வரக்கூடியது தான். 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசை திதியானது ரொம்ப அற்புதமான ஒரு திதியாக தாங்க பார்க்கப்படுது. அதாவது அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாள் அற்புதமான நாள் அப்படின்றது ஆன்மீக ரீதியாக மட்டும் கிடையாதுங்க, அறிவியல் ரீதியாகவும் நிரூபணமாயிருக்கு. இந்த உலகத்தையே இயக்கிட்டு இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்து ஒன்றை ஒன்று சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அற்புதமான காந்த விசையானது ஏற்படுது. ஸோ இந்த ஒரு விசை பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே வந்து அந்த நேரத்தில் ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து மாற்றி அமைக்கும். ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கன்னா இந்த நாள் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்து அவங்களுடைய சந்ததியர்களை வந்து வாழ்த்தக்கூடிய அற்புதமான நேரமும் கூட. ஸோ இந்த நாளில் நீங்கள் அவங்கள வழிபட்டுட்டு நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலுமே அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இது போல் அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியாதவர்கள், செய்ய இயலாதவர்கள் எல்லாம் கவலைப்பட தேவையில்லைங்க. அருகில் உங்களுடைய குலதெய்வம் இருக்குன்னா அன்றைய தினத்தில் குலதெய்வத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதுவே போதும், அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் முதல்ல உங்களை தாங்கி பிடிக்கக்கூடியது குலதெய்வமாக தான் இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு மாதத்திற்கு ஒரு முறை இந்த அமாவாசை நாளில் மட்டுமாவது நீங்கள் கண்டிப்பாக போய் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இது மாதிரி யாரெல்லாம் அமாவாசைகளில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க, உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நிறைய பதிவுகளானது போட்டிருக்கோம். மேலும் அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. எல்லா தானங்களையும் விட நீங்கள் உணவு தானம் செய்வது இன்னுமே உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உணவு தானம், வஸ்திர தானம் இதெல்லாம் செய்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குங்க. இது இல்லாமல் பசு, காகம், நாய் போன்ற ஜீவராசிகளுக்கும் அன்றைய தினத்தில் நீங்கள் உணவுகளை வந்து அளிக்கலாம். இதுவுமே மிகப்பெரிய பாக்கியமாக தான் வந்து பார்க்கப்படுது. மேலும் அமாவாசை அப்படின்ற ஒரு நிகழ்வானது நிகழக்கூடிய தருணத்தில் கண்டிப்பாக கிரக மாற்றமும் வந்து இருக்குங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த மாதத்திற்கான பலன்களே வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் மீனராசி அன்பர்கள் இந்த நாட்களில் சந்திக்க இருக்காங்க, என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. 7 சனி காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமானது. எப்போதுமே எந்த ஒரு விஷயத்திலுமே அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கன்னா அது மீனராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர இயக்கத்தில் தாங்க இப்போ இருக்கிறாரு. கூடவே பார்த்தீங்கன்னா சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். வக்ர நிவர்த்தியாகி இவர் பலம் பெற்று விரயச்சனியாக இப்போ வந்து சஞ்சரிக்கிறாரு. ஸோ இதனால் இந்த டைமில் எதை செய்யறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பொறுமையாக இருக்கணுங்க. மேலும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு கூட ஒரு விஷயத்தை உங்களால் வந்து திட்டமிட முடியாது. ஒருவேளை நீங்கள் அப்படியே நீங்கள் திட்டமிட்டாலுமே அதை செய்யறது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். திடீர் விரயங்களானது அதிகரிக்கும். உங்களுக்கு வரவுகள் வந்து இருக்குன்னா அதுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஒரு விரயங்களானது வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த அளவுக்கு விரயச்சனியானது காணப்படுது. உற்றார் உறவினர்களுடைய பகையானது இப்போதாங்க உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருங்க. ஊர் மாற்றம் ஏற்படலாம், உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கிடைக்காதுங்க. அதாவது நீங்கள் எதிர்நோக்கி காத்துட்ருந்தீங்க அப்படின்னா கையில் கிடைக்கிறது மாதிரி வந்து நழுவி போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். நிதானத்தோடு தான் நீங்கள் வந்து இருக்க வேண்டிய காலகட்டமும் கூட. ஸோ வழிபாட்டில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு இல்லைன்னா உங்களுடைய இறை வழிபாடு, இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு, இது ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டைமில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க.
ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த டைமில் உங்களுக்கு வக்ரம் பெற்று வந்து இருக்க போகிறாரு. ஸோ உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவதால் முதல்ல ஆரோக்கியத்தில் தாங்க தொல்லைகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல் பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் கூட எதிர்பார்த்தது ஒன்றும் நடந்தது ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே ஒழிய எந்த அளவுலையும் உங்களுக்கு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்க போகிறது இல்லை. ஸோ யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் வந்து செயல்படாதீங்க. இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கவலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும். அதே போல் திட்டமிட்ட விரயங்கள் கூட திசை மாறி போகலாம். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவதாக சொல்லி கடைசி நேரத்தில் வந்து கையை விதிச்சிருவாங்க. ஸோ கடன் சுமை அப்படிங்கிறது கூடிக்கிட்டே தாங்க உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு நிலையெல்லாம் எண்ணி எண்ணி உங்களுக்கு கவலைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். மேலும் இந்த நேரத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோ இந்த டைம் ஃபுல்லாகவே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தான் வந்து பார்க்குறாரு. இந்த 2 கிரகங்களுடைய பார்வை பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடான கிரகங்களுடைய பார்வையாக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாது. அதனால் இதெல்லாம் நினைவில் வைத்துக்கோங்க. சொல்லப்போனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவுமே வந்து நடக்காமல் தாங்க போகும். இல்லத்தில் கூட வீண் விரயங்கள் தான் வந்து அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை உங்களுக்கு பின்னாடி ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறையாவது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு வந்து சரியான ஒரு பலன்களாக இருக்கும். ஸோ மீனராசி அன்பர்களே, இந்த நாட்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவோடு வந்து இருங்க. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் விரயச்சனியாக வேறு இருக்கிறாரு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் என்ன மாதிரியான விரயங்களாக இருக்க போகுது வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே பார்த்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட. இது மாதிரி உங்களால் நேரடியாக போய் பார்க்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனல்களை ஃபஸ்ட்லேயே வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு தொல்லைகள் தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் ஈடுகட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக தன்னம்பிக்கை வேணும். தெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப அவசியமானது. அதனால் தவறாமல் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதே போல் இந்த டைமில் மகர ராசிக்கு சுக்கிர பகவான் வேறு போக போகிறாரு. ஸோ உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சுக்கிரனால் உங்களுக்கு ஒரு சில நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். இருந்தாலுமே கூட ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறவர் பகை கிரகம். அதனால் கொஞ்சம் வந்து தடைகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பிரச்சனைகளின் காரணமாக வாங்கிய இடத்த இப்போ நீங்களே விற்கிறதுக்கு முன்னாடி வருவீங்க. வாகனத்தால் நிறைய தொல்லைகள் எல்லாம் இருக்கும். ஸோ வண்டி வாகன பயணங்கள்லாம் ட்ராவல் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சொல்லப்போனால் இந்த நாட்களில் கடன் சுமை உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய அக்கறை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து பராமரிங்க. அப்போ தான் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் வந்து சமாளிக்க முடியும். மேலும் இன்னும் ஒரு சில தினங்கள்லேயே உங்களுக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் வந்து வக்ர நிலை வந்து அடைய போகிறாரு. ஸோ செவ்வாயினுடைய வக்ரத்தினால் நீங்கள் கவனத்தோடு வந்து செயல்படணும். பண நெருக்கடி அப்படிங்கிறது இந்த டைமில் தாங்க இன்னுமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது ஓய்வின்றி நீங்கள் என்ன தான் உழைச்சிங்க அப்படின்னாலுமே கூட உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. பெற்றோர்களுடைய ஆதரவு, சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்கும். அவங்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நன்மை தான் வந்து ஏற்படும். ஸோ இவங்களுடைய ஆதரவு வந்து ஒரு சில நண்பர்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். கிடைக்கலையே அப்படின்ற ஒரு கவலை கூட உங்களுக்கு இருக்கும். இந்த கவலை, ஏக்கம், மனக்குழப்பம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சரியாகணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நிதானமாக இருக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாம் எதையும் வந்து துணிந்து செயல்பட முடியாதுங்க. ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்களாம் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ உங்களால் கரெக்டாக வேலை கூட செய்ய முடியாது. அதாவது நிம்மதியாக வேலை செய்ய முடியாது போகலாம். கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளானது உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்குங்க. ஸோ அதற்கான வெற்றி இருக்குது. அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கண்டிப்பாக கவனத்தை வந்து செலுத்துங்க. குறிப்பாக பெண்களுக்கு இந்த டைமில் அருகில் இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து போக வேண்டிய காலகட்டங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நாட்கள் எல்லாம் உங்களால் கடந்து வர முடியாது. ஸோ ஆதாயத்தை காட்டிலும் உங்களுக்கு விரயங்கள் தான் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையுமே வந்து பார்த்து நிதானமாக பொறுமையாக வந்து செயல்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ ரொம்பவே பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத மீனராசி என்பர்கள் நல்லா தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருடைய ராசியெல்லாம் மீனராசியானது இருக்குது, யாரெல்லாம் இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்க மீனராசிக்காரங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.